கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் உங்களை இந்த வேத பகுதியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தேவ சனங்களே, இந்த நாளில் கூட ஏசாயா எழுதின புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சனங்களே, இந்த நாளில் கூட நான் வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் திரும்புவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதிலிருந்து திரும்ப வேண்டும்? பலவிதமான பாவ சூழ்நிலையிலிருந்து, பாவத்திலிருந்து, பலவிதமான நிலையிலிருந்து நீங்கள் திரும்ப வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள். கர்த்தர் பக்கமாய் திரும்புவார்கள். கர்த்தரோடு அவர்கள் இணைந்து கொள்ளுவார்கள். பலவிதமான நிலையில அவர்கள் திரும்பி இருக்காதபடிக்கு தேவன் பக்கமாய் அவர்கள் திரும்புவார்கள். தேவ சனங்களே, நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் பாருங்க, ஆனந்த களிப்பை அவர் கொடுக்கிறார். தேவனால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் திரும்பி ஆனந்த களிப்பு என்றால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு, பாருங்க, தேவனால் மீட்கப்பட்டவனுக்கு அந்த ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனந்தம் பாருங்க, இந்த உலகம் கொடுக்கிற ஆனந்தம் அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற இன்பம் அல்ல, மனுஷரால் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, தேவனால் கிடைக்கிற சந்தோஷம். இந்த தேவனால் கிடைக்கிற சந்தோஷத்தில் பாருங்க, உனக்கு ஒரு ஆனந்தத்தினால் தேவன் நிரப்புகிறார். இன்னைக்கு அநேக ஜனங்களை பார்க்கிறோம், ஒரு சில சந்தோஷம் அடைவதற்கு இன்னைக்கு அநேக செலவுகள் செய்கிறதை பார்க்கிறோம். அநேக பிரயாசங்களை அவங்க கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல நம்ம தேவையில்லாத இடத்துக்கு போய் மாட்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எதுக்கு தெரியுமா? அந்த சந்தோஷம் அடைவதற்கு, அந்த மகிழ்ச்சி அடைவதற்கு. தேவ ஜனங்களை வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறார். மிகுந்த ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவ ஜனங்களே, பாருங்க, பாடுவார்களாம். அவர்கள் பாடி அவர்கள் துதிப்பார்கள். சீயோனுக்கு வருவார்கள் பாடிக்கொண்டே. சீயோன் என்றாலே ஒரு பரலோகம். சீயோன் என்றால் தேவனை துதிக்கிற ஒரு இடம். சீயோன் என்றால் தேவனோடு உறவாடுகிற இடம். அந்த சீயோனுக்கு அவர் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆனந்த களிப்போடு வருவார்கள். யாருக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும்? எல்லா பாவத்தை விட்டு வெளியே வருகிறவர்கள், எல்லா பாவத்தை விட்டு விடுகிறவர்கள், எல்லா பாவத்தையும் மறக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பி அவர்கள் பாடிக்கொண்டே வருவார்கள். அவருடைய இருதயத்துல தேவன் சஞ்சலமும் தவிப்பும் அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் எடுத்து போடுவார் என்று வேத வாசிக்கிறோம். தேவ சனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரி, உங்களை பார்த்து அன்பு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். உங்களுடைய நிலைகளை மறந்து, உங்களுடைய பாவ சுபாவங்களை வெறுத்து, எல்லா நிலைகளை மறந்து நீங்கள் கர்த்தர் பக்கமாய் நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற நீ சஞ்சலத்தோடும் நீ வருத்தத்தோடு நீ அமர்ந்திருக்க மாட்ட. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ சனங்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை பேர் நீங்க சஞ்சலத்தோடு அமர்ந்திருப்பீங்க? எத்தனை பேர் மிகுந்த வருத்தத்தோடு அமர்ந்திருப்பீங்க? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தனங்கள் உங்களை சுத்தி பல சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கு? இதை கேட்டு கொண்டிருக்க அருமையான அன்பு சகோதர சகோதரி ஆண்டு சொல்லுகிறார், நீ கர்த்தர் பக்கமாய் திரும்பு. உனக்கு சஞ்சலத்தையும் தவிப்பும் அவர் எடுத்து போட்டு இந்த நாளில பாருங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறாராம். எனக்கு அன்பான அருமையான தேவ சனங்களே, உனக்கு சந்தோஷம் வேண்டுமா? உனக்கு சமாதானம் வேண்டுமா? நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பி நீங்கள் கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க. உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. ஜெபிப்போமா? கண்களை மூடி. நன்றி ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் படி ஆவியினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென்.